Actually, some problem happened. Oh, I see. Just a minute. Yeah. This document is government. என்ன தேவி முன்னெல்லாம் போனை விடவே மாட்டேன் இப்ப தொட கூட மாட்டேங்கிற ஓ நீங்களா போன் பில் அடிச்ச உடனே நான் பயந்தே போயிட்டேன் ஐம் சாரி கஸ்டமர்ஸோட பேசிட்டு இருக்கேன் ஒரு 11 o'clock வந்துடுறேன் ஐயோ அவ்வளவு நேரம் ஆகுமா என்னங்க நீங்க பயமா டோன்ட் வரி நான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் ஐ வில் கம் அட் டைம் ஷூர்லி ஓகே வெல் திங்ஸ் கோஸ் லைக் திஸ் மீன்ஸ் வாட் ஐ கேன் டூ டெல் மீ ஹலோ தேவி ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் திருப்தி தானே நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன் ஹலோ தாய் தேவையில்லாம நீ அந்த டாக்டர் என் விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க இதனால பாதிக்கப்பட போறது நீதான் Be careful.
குட் மார்னிங். சொல்ல மாட்டேன். ஏன்? சொன்னா நீ எந்திரிச்சு போயிடுவே. சீ. என்ன அதுக்குள்ள தள்ளிட்ட? 90 தானே ஆச்சு, இன்னும் 10 பாக்கி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன கணக்கு? இத பாரு தேவி, நம்ம கல்யாணம் ஆகி இன்னையோட 100வது நாள். ஆரம்பமே அமக்களமா இருக்கும்னு நினைச்சேன். நீ என்னடா கோஆபரேட் பண்ணவே மாட்டேங்கிறியே. என்னங்க, நாம 2 பேரும் சந்தோஷமா 100 வருஷம் வாழ போறோம். எதுக்கு இந்த 100வது நாள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு? நான் மட்டும் பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருந்தா 100வது நாள் போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா ஒட்டியிருப்பேன். நம்ம கல்யாணம் ஆகி 100வது நாள், 100வது வாரம், 100வது மாசம், 100வது வருஷம் இப்படியே பார்ட்டா கொண்டாடி இருப்பேன். ஆமா, நாம மூளைக்கு ஒருத்தரா இப்படி தனித்தனியா குளிச்சுக்கிட்டு இருந்தா நாட்டுல தண்ணி பஞ்சம் வராம என்ன செய்யும்? 2 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல ஒரே தட்டியில குளிச்சோம்னா தண்ணி பஞ்சத்தை தீர்த்துடலாம். எப்படி உங்க வசதி? கோஆபரேட் பண்றீங்களா? ஈவினிங் 6 o'clock சோழா ஹோட்டல் புறப்பட்டு வர்றேன். நானும் நேரா ஆபீஸ்ல இருந்து வந்துடுறேன். வந்து 6:30 மணிக்கு ரகுநாத் பார்ட்டியில் அட்டெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணிருக்கேன். அங்க நம்ம 100வது ராத்திரியை வெற்றிகரமா கொண்டாடுறோம். ஹோட்டல்லையா? எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன நீ? எல்லா பொண்ணுகளும் முதல் ராத்திரி தான் பயப்படுவாங்க. நீ என்னடா 100வது ராத்திரிக்கு பயப்படுற? இது இந்த வாரத்தை பத்திரிக்கிறது. ஏமா இது 11 கடை வச்சுங்க, காசு கொடுத்து எடுத்து போங்க. 100 ரூபாடா. இங்க ஒரு பத்திரிக்கை எடுத்து பார்க்கலாம். அப்படியே நியூஸ் போட்டுக்காங்க. சார், இந்த மாசம் குதிரை அட்டப்படமே போட மாட்டேன்னு சொன்னீங்களே, சொன்ன ஒரு வாரத்திலே போட்டுருக்கீங்களே, இதுக்கு என்ன சார் அர்த்தம்? நீ கேக்குறது தான் அர்த்தம் இல்லாம இருக்கு. அநியாயமா சாக போற உயிரை காப்பாத்தணுங்கிற அக்கறையில தான் கேக்குறேன். ப்ளீஸ் சொல்லுங்க சார். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. போன வாரம் நடந்த குதிரை பந்தயத்துல இந்த குதிரை தான் ஜாக்பாட்ல 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கு. இந்த நியூஸ் தான் டாக் ஆஃப் த டவுன். அதனாலதான் போட்டிருக்கோம். போதுமா? இந்த மாதிரி விபரீதமா நீயும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்காம இடத்தை காலி பண்ணுமா? வேலை இருக்கு. ப்ளீஸ். என்ன ராஜே, என்னாச்சு? அடிபட்டதா கேள்விப்பட்டேன். உடனே புறப்பட்டு வர்றேன். அடிபட்டு கிடந்தாதான் பாக்க வரீங்க போல இருக்கு. என்ன ராஜே, உங்களுக்கு கூடவா எதிரிங்க இருக்காங்க? எனக்கும் எதிரிங்க இருக்காங்க. ஆனா யாருன்னு தான் தெரியல. சார், டேப்லெட்ஸ். போன் அட்ரா. சரி சார். ஹலோ. ஐயோ, நான் தேவி பேசுறேன். டாக்டரா? நான் சொன்ன மாதிரி பார்வதி இன்னைக்கு சாக போறா. அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் இப்ப பார்வதி வீட்டுக்கு போறேன். ராஜ் வந்து உடனே சீக்கிரமா அவரை அங்க அனுப்புவீங்க. டாக்டர், ஒரு முக்கியமான விஷயமா
தஞ்சாவூர் போயிருக்கிறாரு, வர்றதுக்கு 3 நாள் ஆகும். ஏய், யாரா அது பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? அது வந்து ஒண்ணு இல்ல சார், ஒரு ஆஸ்பத்திரி திறப்புலாவுக்கு நீங்க வரணுமா? இந்த நேரம் நீ போவீங்களா? வேணாம். டாக்டர் இல்ல. சார் கூப்பிட்டீங்களா சார்?